ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய சந்தோஷத்தை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறைக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் நலமான விஷயங்கள் நடக்கும். அதை நான் ஒரு பேச்சுக்காகவோ இது நடக்கும் அது நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் நான் உங்களை ஒவ்வொரு நாளும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்பேன். ஆனால் சூழ்நிலை காரணமாக ஒவ்வொன்றும் தேவையில்லாத விஷயங்களாக மாறிவிடுகிறது. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய ஒவ்வொரு விதமான குழப்பங்களும் எனக்கு தெரியும். எந்த நிலைமையிலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் குழம்பாதே. இதுவரைக்கும் நீ காணாத பலவிதமான சந்தோஷங்களை இனி வரும் நாட்களில் நீ காண்பாய் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஏதேதோ பிரச்சனைகள் இருந்த போதெல்லாம் உன்னை நான் அழகாக காப்பாற்றி இருக்கிறேன். இனிமேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்று நினைத்தால் அதை முற்றிலுமாகவே நீ மறந்துவிடு. ஏனெனில் உன்னை நான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இதற்கு பிறகு இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இந்த விஷயம்தான் நடக்கும், அந்த விஷயம்தான் நடக்கும் என்று எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தால் அது உன்னுடைய தவறு ஆகும். என் கண்மணி, நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் என்னிடம் வந்து நிறைய விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு நல்லது செய்வீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒட்டுமொத்தமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் தருவீர்களா? நான் கேட்டது எல்லா விஷயத்தையும் எனக்காக வழங்குவீர்களா என்று எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் வழங்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கவில்லை என்றால் வாழ்க்கை எந்த விதமான நல்லதிலேயும் நடக்காது என்று முடிவுகளை உங்களுக்கு எடுப்பதற்கு உரிமையை யார் கொடுத்தது? ஒரு விஷயம் நல்லது நடந்தது என்றால் ஐயோ இதிலிருந்து நல்லது நடக்கப் போகிறது என்று முடிவெடுத்துக் கொள்கிறீர்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கவில்லை, கெட்டது நடந்தது என்றால் இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக கெட்டது தான் நடக்கப் போகிறது என்று நினைக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி எடுக்கும் உரிமைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? நல்லதோ கெட்டதோ உங்களுடைய வாழ்க்கையில் நலமான விஷயத்தை என்னால் மட்டுமே செய்ய முடியும். கூடிய விரைவில் நீங்கள் கேட்ட சகலத்தையும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். யதார்த்தமாக நீ என்னிடம் நிறைய விஷயத்தை கேட்டிருக்கிறாய். சில விஷயங்களை நீ என்னிடம் என்ன தெரியுமா சொல்வாய்? நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை, திடீரென்று கிடைத்த அழகழகான விஷயம் என்று. கூடிய சீக்கிரத்தில் நிறைய அற்புதமான விஷயங்களும் அதிசயமான விஷயங்களும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்வில் வந்து சேர ஆரம்பிக்கும். என்னிடம் வந்து நின்று பல அளவுக்கு நீ என்னிடம் எனக்கு இன்பத்தை தந்து விட்டீர்களே, என்னுடைய வாழ்வில் ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தையும் கொடுத்து விட்டீர்களே என்று நீ கேட்பாய். தூக்கத்தை நிறைய விஷயத்தில் நீ என்ன தெரியுமா என்னிடம் சொல்லியிருக்கிறாய்? தூக்கம் இல்லாமல் கூட நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் இது நடக்குமா அது நடக்குமா என்று ஒவ்வொரு நாளும் கவலைகளோடெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? நான் இவ்வளவு போராடியதற்கான காரணமும் நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதும் சீரும் சிறப்பும் தெளிவும் கொண்டு வருவதும் உங்கள் கையில் இருக்கிறது என்று என்னிடம் சொல்லிவிட்டாய். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்ததை விட
உன்னுடைய வாழ்வில் நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய விதமான யோகமும் அமையும். அழுத நாட்கள் எழும், கவலைப்பட்ட நாட்களும், நம்முடைய வாழ்க்கை என்னடா இது, இப்படியெல்லாம் நடக்கிறது, என்னடா இது வாழ்வில் கொஞ்சம் கூட நமக்கு சம்பந்தம் இல்லாமல் எல்லாமும் தவறாக நடக்கிறது என்று நீ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் மாறி உனக்கு பிடித்ததாக ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். புரிந்ததா? நீயே பார்ப்பாய், இனிமேல் நீயே பார்ப்பாய். நான் சொன்னது எல்லாம் சரிதான், நான் சொன்னது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கத்தான் செய்கிறது, ஒவ்வொன்றும் மாறத்தான் செய்கிறது என்று நீயே புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ புன்னகை என்ற ஒரு முகத்தோடு வாழ்வாய். என் பிள்ளையாக இருக்கும் உனக்கு என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் பிள்ளையாக இருக்கும் உனக்கு எல்லா விஷயத்தையும் நலமான வளமான விஷயம் கிடைக்கும். இனிமேலாவது நான் சொல்லும் விஷயத்தை நினைத்து கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் அழகாக அற்புதமாக கொண்டு வா. சீரும் சிறப்பான பல விஷயத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன் அல்லவா? அதை கெட்டியமாக பிடித்து கொண்டு உன்னுடைய வாழ்வில் இறுக்கமாக கெட்டியமாக பிடித்து கொண்டு ஒவ்வொன்றையும் அழகாக கொண்டு வா. அவசரப்பட்டு எதையுமே வாழ்க்கையில் தவறான முடிவை எடுத்து விடாதே. நீ எடுக்கும் முடிவுகள் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் அழகழகான விதத்தில் அமையப் போகிறது. யதார்த்தமான பிள்ளை நீ. சில நேரத்தில் சில விதமான வழிகளும் சில விதமான வேதனைகளும் இருந்தது. இதற்கு பிறகு அந்த மாதிரியான எந்த விதமான வழிகளும் வேதனைகளும் இருக்காது. எல்லா விதத்திலேயும் சரியான ஒவ்வொரு விஷயங்களும் தருணத்திற்கு நடக்க ஆரம்பிக்கும் என்று உனக்கு நான் நிரூபிப்பேன். எத்தனை காலத்திற்கு என்னுடைய பிள்ளையை போட்டு நான் சோதித்து கொண்டு இருப்பேன். கர்மவினை என்ற ஒன்று முடிந்து அழகழகான தருணங்கள் ஒன்று வந்து சேர்ந்து உன்னால் எல்லாமும் சாதிக்க முடியும். உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்தியாக நடத்த முடியும். ஒவ்வொரு நாளும் சரியாக ஒவ்வொன்றும் நடக்கும் என்று முடிவு பண்ணிக்கொள். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நான் ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியலாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதாக இருக்கும். இதுவரைக்கும் எனக்காக ஒரு விடியல் கூட விடியவில்லையா என்று நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய். இதற்கு பிறகு விடியப்போகும் ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியலாக மட்டுமே இருக்கும். கவலைப்படாதே, சந்தோஷமாக இருங்கள். எல்லாமும் உங்களுக்கு நல்லதே நடக்க நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். ஓம் சாய்ராம்.